அனைவருக்கும் வணக்கம். என் பொறுப்பு வந்து இந்த மீட்டிங்ல பேஷண்ட் ஸ்ரீஹர்ஷா பத்தின டீட்டெயில்ஸ் சொல்றது. ஸோ முதல்ல எங்க டீம் அவரை பார்க்க போறது, அவருக்கு வயது வந்து 26. ஸோ அப்போ எமர்ஜென்சியில வந்தப்போ அவர் மயக்க நிலையில தான் வந்தாரு. கூட இருந்தவங்க வந்து அவர் காலையிலேருந்து மயக்க நிலையில இருந்ததாகவும் பலமுறை வாமிட் பண்ணதாகவும் கூறினாங்க. ஸோ எக்ஸாமின் பண்ணி எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிறப்போ எங்களுக்கு அவருக்கு வந்து சிறுமூளையில ஸ்ட்ரோக், அதாவது செரிபெல்லர் இன்ஃபாக்ட் இருக்கிறதாக தெரிஞ்சது. அது கூட அவருக்கு வந்து ஹைட்ரோகெஃபலஸ், அதாவது அந்த ஸ்ட்ரோக்கோட தாக்குதல்னால, இன்ஃபாக்ட்னால பிரெயின்ல வீக்கம் வர ஆரம்பிச்சு உயிருக்கு ஆபத்தான கட்டத்துல இருந்தாரு. ஸோ உடனடியாக இங்க நியூரோ சர்ஜரி டீம், டாக்டர் விஜய் சார் அண்ட் டாக்டர் சுரேஷ் பாபு சார் டீம் வந்து அவருக்கு எமர்ஜென்சி சர்ஜரி, அதாவது அவசர நிலை அறுவை சிகிச்சை பண்ணி உயிரை காப்பாத்தினாங்க. ஸோ அதுக்கு பேர் வந்து போஸ்டீரியர் ஃபோர்ஸா டீகம்ப்ரெஷன். அதுக்கு பிறகு சர்ஜரி முடிந்த பிறகு அவர் கொஞ்ச நாள் ஐசியூல இருந்தாரு, வென்டிலேட்டர்ல இருந்தாரு. படிப்படியா வென்டிலேட்டர்ல இருந்து குறைச்சு வார்டுக்கு வந்தாங்க. இந்த சின்ன வயதுல 26 வயதுலயே ஏன் அவருக்கு ஸ்ட்ரோக் வந்தது, அதுக்கு காரணம் நாங்க கண்டுபிடிக்கிறப்போ அவருக்கு இந்த ஆன்டி பாஸ்போலிபிட் ஆன்டிபாடி சிண்ட்ரோம், அதாவது ஒரு ஆட்டோ இம்யூன் கண்டிஷன், நம்ம நோய் எதிர்ப்பு தன்மையை நம்மளுக்கு எதிராக வேலை பண்ற ஒரு நோய் இருக்கதாக தெரிஞ்சது. அதுக்காக ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சோம். ட்ரீட்மெண்ட் வந்து பிளட் தின்னர்ஸ், திருப்பி ரத்த குழாயில அடைப்பு உண்டாகாம இருக்கிறதுக்கு மெடிசின்ஸ் ஆரம்பிச்சோம். ஸோ படிப்படியா மெடிசின்ஸ் எடுத்துட்டு ஒரு 3-4 மாதத்துல அவர் வேலை பார்க்குற நிலைக்கு வந்துட்டாரு. டே டு டே ஆக்டிவிட்டிஸ், செயல்பாடுலாம் பண்ண ஆரம்பிச்சாரு, வேலைக்கு போக ஆரம்பிச்சாரு. இதுக்கப்புறம் அவர் ரெகுலர் ஃபாலோ அப்ல இருந்தாரு. செகண்ட் டைம் அவர் அட்மிஷன் வரப்போ அவருக்கு என்ன சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா, அவருக்கு வந்து கொஞ்ச நேரத்துக்கு 10 நிமிடத்துக்கு ரைட் கை செயல்பாடு வரல, பேச்சு குளறல் இருந்துச்சு. அது 2 முறை 10 நிமிடத்துக்கு இருந்துச்சு. அதோட ரைட் காலில், வலது காலில் வலியும் இருந்தது. ஸோ அவர் எக்ஸாமின் பண்ணி பார்க்குறப்போ அவருக்கு பேச்சு பாதிப்பு இருந்தது, ஸ்பீச் டிஃபிகல்ட்டி இருந்தது, ரைட் கை அசைவு செயல்பாடு கொஞ்சம் கம்மியாக இருந்தது. எக்ஸாமின் பண்ணி ஸ்கேன் பண்றப்போ அவருக்கு 3 உடல் உறுப்புகள்ல இரத்த குழாய் அடைப்பு பாதிப்பு இருந்ததாக தெரிஞ்சின்றோம். அதாவது இடது பக்கம் மூளைக்கு போற இரத்த குழாயில அடைப்பு உண்டாய் கொஞ்சம் பாதிப்பு ஏற்பட்டிருந்தது. இன்னொன்னு வந்து வலது காலுக்கு போற இரத்த குழாயில அடைப்பு இருந்தது. அண்ட் ஹார்ட்ல ஒரு சேம்பர், லெஃப்ட் ஏட்ரியம்னு சொல்லுவோம், அதுலயும் கிளாட் இருந்தது. இந்த ஹார்ட்ல கிளாட் இருந்ததுனால அவருக்கு வந்து காலில், வலது கால்லையும் இடது பக்கம் மூளையிலையும் பாதிப்பு ஏற்பட்டது. ஸோ எங்க வாஸ்குலர் சர்ஜரி டீம் டாக்டர் சாய்ராம் வந்து பேஷண்ட் எக்ஸாமின் பண்ணாரு. பார்த்துட்டு காலோட ரத்த குழாய் அடைப்பு நம்ம எடுக்கலைன்னா கால் நம்ம சேவ் பண்ண முடியாது, கால் காப்பாற்ற முடியாதுங்கிற அறிகுறிக்கு வந்தோம். அதுக்கு பிறகு ஒரு அவசர அறுவை சிகிச்சை, காலுக்கு எமர்ஜென்சி த்ராம்பெக்டமி, அதாவது ஆன்ஜியோ மூலமாவே அந்த ரத்த குழாய் அடைப்பு கிளாட்டை எடுக்கிற ப்ரொசீஜர் பண்ணாங்க. அது பண்ணிட்டு ஏன் இந்த அவருக்கு மெடிசின்ஸ் எடுத்தும் ஏன் இது வந்ததுன்னு நம்ம கேட்கிறப்போ தான் தெரிஞ்சது. 2-3 நாள் மெடிசின் எடுக்க அவர் தவறிட்டார். அதுக்கு பிறகுதான் இந்த சிம்டம்ஸ்லாம் அவருக்கு வந்தது. ஸோ இந்த சர்ஜரி பண்ணின அப்புறம் அவருக்கு படிப்படியா பிசியோதெரப்பி அண்ட் மெடிகேஷன்ஸ் திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணினோம். ரீஸ்டார்ட் பண்ணி படிப்படியா அவர் இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சாரு. ஒரு 2-3 மாதத்துல சுயமா நடக்க ஆரம்பிச்சாரு. சுயமா நடக்கிறதுனா வித் சப்போர்ட் கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிச்சாரு. பேச்சும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சு. ஸோ இந்த கேஸ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும், ஏன் டிஸ்கஸ் பண்றோம். இந்த ஆன்டி பாஸ்போலிபிட் ஆன்டிபாடி சிண்ட்ரோம்ங்கிறது ஒரு ரேர் கண்டிஷன். ஒரு 1,00,000த்துல 5-6 பேருக்கு இது தாக்கும். அதுலயும் கேட்டஸ்ட்ராபிக், அதாவது 2-3 உடல் உறுப்பு ரத்த குழாய்கள்ல, உடல் உறுப்புகள்ல அடைப்பு ஏற்படுறது ரொம்ப ரேர். அதாவது இந்த ஆன்டி பாஸ்போலிபிட் ஆன்டிபாடி சிண்ட்ரோம் பேஷண்ட்ஸ்ல 1% தான் இது தாக்கும். ஸோ அவர் வந்து ஹாஸ்பிட்டல்ல டைம்லி வந்ததுனால, நேரத்துக்கு வந்ததுனால அவருக்கு எங்களால ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடிஞ்சது, காலும் டேமேஜ் ஆகாம காப்பாற்ற முடிஞ்சது. தேங்க்யூ. இந்த பர்டிகுலர் பேஷண்ட் வந்து ஸ்ட்ரோக் இன் யங் அப்படிங்கிறது அவேர்னஸை கொண்டு வரதுக்காக தான் இங்க ப்ரெசென்ட் பண்றோம். யூஸ்வலா டாக்டர் சுரேஷ் பாபு சொன்ன மாதிரி ஸ்ட்ரோக் வந்து எல்டர்லி பீப்புள், வயசானவங்களுக்கு தான் வரும் அப்படிங்கிறது தான் காமனான நம்பிக்கை.
பட் அதே மாதிரி வரும்போது ஒரு பக்கம் வாய் கோணிக்கும், இல்லை ஒரு பக்கம் கை கால் வராது, அப்படிதான் வரும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அதே மாதிரி ஒருத்தர் ரோட்ல போற ஒரு கொலாப்ஸ் ஆகி விழுந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இமீடியட்டா நம்ம ஹார்ட் அட்டாக்னு லேபிள் பண்ணிடுவோம், ஹார்ட்டையே பார்த்துட்டு இருப்போம், அந்த மாதிரி தான் நினைப்போம். ஆனா இவர் பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் கொலாப்ஸ் ஆகி இருந்திருக்காரு. பட் அவர் கொலாப்ஸ் ஆகி இருந்தது வந்து ஸ்ட்ரோக். அவருக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது கை கால் வராம போய் அப்படிலாம் வரல, அவர் மயக்கமான நிலைமையில வந்தாரு. அந்த மாதிரி மயக்கமான நிலைமைக்கு வந்தோடனே அது பிரெயின்ல தான் ப்ராப்ளம். இட்ஸ் ஆல்வேஸ் த டீம் ஒர்க். சிம்ஸ் எடுத்துட்டீங்கன்னா எப்பவுமே டீம் ஒர்க் தான். நேர்லி நீங்க பாத்தீங்கன்னா அவர் விஷயத்துல 5-6 ஸ்பெஷலிஸ்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். அதுல இனிஷியலா ஸ்ட்ரோக் கன்சல்டன்ஸ் வந்து அதை பார்த்து இது ஸ்ட்ரோக் தான் கண்டுபிடிச்சு, அது எம்ஆர்ஐல வந்து ஸ்ட்ரோக் பின்மூளை, அதாவது சிறுமூளைன்னு சொல்றது இங்க இருக்கு, பின்மூளை. யூஸ்வலா ஸ்ட்ரோக் வந்து முன்மூளையில வரும், அப்பதான் நீங்க பாக்குற அந்த பக்கவாதம் அந்த மாதிரி எல்லாம் வரும். இவருக்கு வந்து பின்மூளையில தான் ஸ்ட்ரோக் வந்துச்சு. பின்மூளையில இருக்கிறதுல வந்து நார்மலா வர ஃபீச்சர்ஸோட பேஷண்ட்ஸ் வரமாட்டாங்க. இந்த மாதிரி தான் மயக்கமான நிலைமையில வருவாங்க. அதுக்கு 2 காரணம். ஒன்று வந்து பின்மூளை வீங்கும் போது அது மூளையுடைய முக்கியமான பகுதி, இந்த மிடில் ஆஃப் பிளாங்கேட்டான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, அதை போய் அழுத்தும். அல்லது இந்த பான்ஸ் மிடில் ஆஃப் பிளாங்கேட்டா அழுத்தும் போது அங்கதான் உயிரே இருக்கு. மூச்சு விடுறது அங்கதான் இருக்கு, ஞாபக சக்திக்கு போற ஃபைபர்ஸ்லாம் அங்கதான் இருக்கு, ஹார்ட் பீட் அங்கதான் இருக்கு. ஸோ அதை அழுத்தும் போது இமீடியட்டா மயக்கம் ஆயிடுவாங்க. இன்னொரு ரீசன் மயக்கம் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம எல்லாருமே பிரெயின்ல வந்து ஒரு நாளைக்கு 1/2 லிட்டர் ஃப்ளூயிட் செக்ரீட் பண்றோம். அந்த ஃப்ளூயிடை வந்து அடைச்சிடும். இங்க போய் இந்த இடத்துல ப்ளீடிங் ஆகும்போது அது அடைச்சிருச்சுன்னா உள்ளுக்குள்ள ஃப்ளூயிட் சேர்ந்துக்கிட்டே போகும்போது உள்ள ப்ரெஷர் ஆகும்போது மயக்கம் ஆயிடுவாங்க. இந்த 2 காரணம் ஆகுதுனால்தான் யூஸ்வலா இந்த மாதிரி பின்பக்க மூளையில ஸ்ட்ரோக் வரவங்க வந்து மயக்கம் ஆயிடுறது. ஸோ அந்த மாதிரி நிலைமையில தான் அன்னைக்கு கூப்பிட்டு வந்தாங்க, எங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணாங்க. நைட் ஒரு 10-11 o'clock இருக்கும். இமீடியட்டா நானும் எங்க டீம் டாக்டர்ஸும் சேர்ந்து அவருக்கு வந்து 2 சர்ஜரி பண்ணணும் நைட்டோட நைட்டா. ஒன்று வந்து அந்த ஃப்ளூயிடை வந்து ட்ரெயின் பண்ணணும். அதுக்காக ஒரு எக்ஸ்டர்னல் வென்ட்ரிகுலர் ட்ரெயின் அப்படிங்கிற ஒரு டியூப் போட்டு அந்த ஃப்ளூயிடை ட்ரெயின் பண்ணணும். ஏன்னா அது வந்து எவ்ரி hour 18 ml அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கும். அதனால அதை ட்ரெயின் பண்ணி அது ப்ராப்பர் செட்டிங்ல அது ட்ரெயின் ஆகிற மாதிரி வச்சுட்டோம். இன்னொரு சர்ஜரி பின்பக்கம் இருக்கிற போனை எடுத்து மூளையோட ஜவ் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி அந்த மூளை வீங்கிறதுக்கு இடம் கொடுத்தோம். ஏன்னா ஒன்ஸ் ஸ்ட்ரோக் வந்துச்சுன்னா அடிபடுற மாதிரி தான், அடிபட்டா வீங்குது இல்லையா, அது மாதிரி ஸ்ட்ரோக் வந்தோம்னா மூளை வீங்கும். ஆனா வீங்கிறதுக்கு உள்ள இடம் இல்லை. அதுக்காக அந்த இடத்துல ரிலீஸ் பண்ணி விட்டு கொண்டு வந்து அதுக்கப்புறம் ஃபுல்லா அந்த சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஐசியூக்கு வந்துட்டாரு. ஸோ சர்ஜரி வாஸ் ஜஸ்ட் பார்ட் ஆஃப் த டோட்டல் ட்ரீட்மெண்ட். ரெஸ்ட் ஆஃப் த ட்ரீட்மெண்ட் வந்து மற்ற டீம் டாக்டர்ஸ் மற்ற ஸ்பெஷலிஸ்ட்லாம் சேர்ந்து அவரை காப்பாற்றணும். அது ஃபர்ஸ்ட் எபிசோட். 2வது எபிசோட் வந்து அவருக்கு அந்த இன்னொரு ஸ்ட்ரோக் வந்த எபிசோட்லாம் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இதுதான் நடந்தது அவருக்கு அன்னைக்கு சார். 15 இயர்ஸ்ல நிறைய டெவலப்மெண்ட் இந்த ஸ்ட்ரோக் ட்ரீட்மெண்ட். சப்போஸ் சில பேருக்கு 4 ஹவர்ஸ்க்குள்ள வந்தால் கோல்டன் பீரியட்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வந்துன்னா உடனே நமக்கு ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்து அந்த கிளாட் கரெக்டாக, அது ஸ்டாண்டர்ட் ட்ரீட்மெண்ட் லாஸ்ட் 25 இயர்ஸாக நடந்துட்டு இருக்கு. ஒரு 15 இயர்ஸ்க்குள்ள லாஸ்ட் 2010 இருந்தோம். இப்போ சில பேருக்கு கிளாட் மெயின் ரத்த குழாயில் இருக்கும், பெரிய ரத்த குழாயில் அடைப்பு வந்ததுன்னா நம்ம ஆஞ்சியோகிராம் வழியே எடுத்து ரிமூவ் பண்ணலாம். அதுவும் ஒரு டைம் இருந்தது, 8 மணி நேரம் தான் டைம் இருந்தது. இப்போ லாஸ்ட் 5 இயர்ஸா, இது 2020 இருந்தோம். சில பேஷண்ட்ஸ்க்கு நம்ம செலக்ட் பண்ணலாம், ஒரு அட்வான்ஸ் இமேஜிங் வச்சு எடுத்த பிறகு ஸ்கேன் எடுத்த பிறகு தெரியும் இந்த பேஷண்ட்க்கு 8 மணி நேரத்துக்கு அப்புறமே இதை ரிமூவ் பண்ணால் அவர் இம்ப்ரூவ் ஆகிடும். அது ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்ட் இமேஜிங் தான். அதுவும் இப்போ லாஸ்ட் 5 இயர்ஸ் நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்குது, சவுத் இந்தியாவில் 4-5 சென்டர்ஸ்ல இருக்கு. ஸோ அப் டு 24 hours 24 மணி நேரத்துக்குள்ள வந்தாலும் செலக்டட் பேஷண்ட்ஸ்க்கு இந்த ஸ்கேன் எடுத்த பிறகு நம்ம அந்த கிளாட் ரிமூவ் பண்ண அவர் ரிகவரி நல்லா இருக்கும். ஸோ அதுக்கு பெர்ஃபியூஷன் ஸ்கேன் தான் சொல்லும். பட் அது காமனாக இப்போ அவைலபிள் ஆகிட்டே வருது. சிட்டியில் 2-3 ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. வி ஆர் ஒன் ஆஃப் த ஒன் ஃபியூ ஹாஸ்பிட்டல். ஸோ சொன்ன மாதிரி எல்லாரும் டீம் ஒர்க் தான். ஃபர்ஸ்ட் ரெக்கக்னிஷன். ஹர்ஷாக்கா கேஸில் அதை ஃபர்ஸ்ட் ரெக்கக்னைஸ் பண்ணது டாக்டர் விவேக் தான். இமீடியட்லி ஸ்கேன் எடுத்தது, ஸ்கேனில் வீக்காக இருந்தது. ஸோ டெஸ்ட் அதை ரிலீஸ் பண்ணணும், இல்லைன்னா உயிருக்கு ஆபத்து தான். அந்த மாதிரி தான் இது மாதிரி 4 ஹவர்ஸ்ல வந்து நம்ம இன்ஜெக்ஷன் கொடுக்கும், விச் இஸ் காமன்லி தேர் எவ்ரி ஹாஸ்பிட்டல், ஆல்மோஸ்ட் 20-25 சென்டர்ஸ் இன் சென்னை. ஸோ 6 hours to 8 hours வந்துன்னா நம்ம டைரக்ட் ஆஞ்சியோகிராம் வழி ஹார்ட்டுக்கு பண்ணுற மாதிரி ட்ரெயின் பண்ணி அந்த கிளாட் ரிமூவ் பண்ணலாம். 8 மணி நேரத்துக்கு அப்புறம் வந்தாலும் இந்த ஸ்கேன் ஸ்பெஷல் ஸ்கேன் எடுத்த பிறகு அப் டு 24 hours சில பேஷண்ட் ரிமூவ் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட்டு. பட் பி ஃபாஸ்ட் தான். அது மை கொலீக் வில், டாக்டர் பிரபாஷ் வில் பி ஹைலைட்டிங். அதை பப்ளிக் ஷுட் பி அவேர் என்ன சிம்டம்ஸ் ஸ்ட்ரோக். சடனாக கொலாப்ஸ் ஆன மாதிரி ஹார்ட்ல நெஞ்சு வலியும் வராது, சடனாக பேலன்ஸ் போகிற மாதிரி. அதான பி. ஈனா கண்ணு மங்கலான மாதிரி, கண்ணு 2 பார்வையான மாதிரி. எஃப்னா ஃபேஸ் முக ஒரு பக்கம் தோன்ற மாதிரி.
ஏன்னா கையை தூக்க முடியல, கை சடனாக கொலாப்ஸ் ஆன மாதிரி. எஸ்னா ஸ்பீச், பேச்சு வராமல் இருக்கும், பேச்சு புரியாமல் இருக்கும், சில பேர் குளற மாதிரி இருக்கும். ஸோ தட் இஸ் அ மெசேஜ் வி வாண்ட் டு கிவ் டு த பப்ளிக். பி ஃபாஸ்ட், ரெக்கனைஸ் பண்ணணும். நம்ம பக்கத்தில் நெய்பர், ஃபேமிலி மெம்பர் ஆனாலும் இந்த மாதிரி இருந்தால் ஸ்ட்ரோக் ஆக சான்ஸ் ரொம்ப அதிகம். ஸோ இப்போ ட்ரீட்மெண்ட் அட்வான்ஸ் ஆகிட்டே இருக்கு. எவ்ரி 10 years there's been some new things and rehabilitation. ஸ்ட்ரோக் அப்புறம் ஸோ ஹர்ஷாவோட ஸ்டோரி எல்லாரும் சொல்றது எல்லாரும் கவனிச்சிருப்பீங்க. இந்த ஸ்டோரி நான் ஏன் உலகத்துக்கு தெரியப்படுத்தணும்னு நாங்கள் நினைக்கிறதுக்கு 2 விஷயங்கள் முக்கியம். ஒன்று, இவன் ஒரே ஆளில் இத்தனை விஷயங்கள், இத்தனை மெடிக்கல் விஷயமா இருந்தாலும் நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு நடந்திருக்கு. 2வது, ஸ்ட்ரோக்கோட அவேர்னஸ்ங்கிறது நம்ம ஊரில் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கு. ஸ்ட்ரோக்கோட அறிகுறிகளாக இருக்கட்டும், BEFAST, டாக்டர் ரிதேஷ் அதை பற்றி பேசினாங்க. ஸ்ட்ரோக் வந்தால் என்ன பண்ணணும் என்கிற ஒரு அவேர்னஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கு. ஸோ அவேர்னஸ் ரைஸ் பண்ணுறதுங்கிறது எங்களுடைய முக்கியமான நோக்கம். ஸ்ட்ரோக் ஒரு கேள்வி நீங்கள் எங்கே அடுத்தது நீங்கள் என்ன கேள்வி கேட்கலாம், எல்லாரையும் கேள்வி கேட்கலாம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். ஸ்ட்ரோக்கோட ஃபர்ஸ்ட் எய்ட் என்ன? யாராவது? ஸ்ட்ரோக்கோட ஃபர்ஸ்ட் நார்மலாக ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் அப்படின்னா ஏற்பட்டதுக்கு அப்புறம் பண்ணுறது நம்ம ஃபர்ஸ்ட் எய்டுன்னு பேசுவோம். ஆனால் ஸ்ட்ரோக்கில் மட்டும் அப்படி கிடையாது. ஸ்ட்ரோக்கில் இப்போ பண்ணுறது தான் ஃபர்ஸ்ட் எய்ட். அதாவது இப்போ ஒரு ஆள் ஒரு புது ஊருக்கு போகிறாங்க, இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் எந்த ஆஸ்பத்திரியில் ஸ்ட்ரோக்குக்கு எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க அது தெரிஞ்சுக்கிறது தான் ஃபர்ஸ்ட் எய்ட். ஏன்னா ஸ்ட்ரோக்குங்கிறது 2 டைப் இருக்கு. ரத்தம் கசியறது, ரத்தம் உறையிறது. ஸோ ரத்தம் கசிகிற ஒரு பேஷண்ட்டுக்கு ரத்தம் உறையிறதுக்கான வைத்தியம் பண்ணக்கூடாது, உறையிறவங்களுக்கு கசியறதுக்கும் வைத்தியம் பண்ணக்கூடாது. ஸோ ஸ்கேன் எடுக்காம வைத்தியமே பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு எந்த இடத்துல ஒரு பேஷண்ட்டை கூட்டு போனா கரெக்டான வைத்தியம் பண்ண முடியும்னு தெரிஞ்சுக்கணும். இதுல 3 டைப் ஆஃப் ஸ்ட்ரோக் சென்டர்ஸ் இருக்கு. ஒன்று ஸ்ட்ரோக் ரெடி ஹாஸ்பிட்டல், அங்கே போனாங்கன்னா ஸ்கேன் பண்ணுவாங்க, என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு மேலே உள்ளது காம்ப்ரிஹென்சிவ் ஸ்ட்ரோக் கேர் சென்டர். இங்கே மோஸ்ட் ஆஃப் தி விஷயங்கள் பண்ண முடியும், ஸ்கேன் பண்ணிட்டு மருந்து கொடுக்க முடியும். அடுத்தது தான் அட்வான்ஸ் ஸ்ட்ரோக் கேர் சென்டர். இங்கே 24 hours நியூராலஜிஸ்ட் இருப்பாங்க, 24 hours நியூரோ சர்ஜன் இருப்பாங்க, 24 hours அவங்களுக்கு உள்ள போய் ரத்த குழாயில் அடைப்பு அதை எடுக்கிறதுக்கான வசதி இருக்கும். இன்னொன்று, அந்த இப்போ இவங்களுக்கு ஹர்ஷாக் பண்ணியிருக்கிற மாதிரி எமர்ஜென்சியா சர்ஜரி பண்ண முடியும். ஒரு ஆள் ஒரு பிரச்சனை, மூளையில ப்ரெஷர் அதிகமான இம்மீடியட்டா சர்ஜரி பண்ணக்கூடிய அளவுக்கு வசதி இருந்தால் தான் அட்வான்ஸ் ஸ்ட்ரோக் கேர். இன்னொன்று, அதை விட அட்வான்ஸ்ல இன்னொன்று AI பேஸ்ட் சிஸ்டம். அதாவது 8 மணி நேரம் தாண்டி வந்தாலும் கரெக்டா இவங்களுக்கு ப்ரொசீஜர் பண்ணா வைத்தியம் பண்ண முடியுமா, முடிஞ்ச எவ்வளவு தூரம் ரிசல்ட் வரும் எங்களை கரெக்டா நுணுக்கமா பார்க்க முடியும். இந்த வசதிகள் இருந்துச்சுன்னா இருக்கிறதா அட்வான்ஸ் ஸ்ட்ரோக் கேர்னு சொல்றது. ஸோ இப்போ இவரோட விஷயம் எடுத்துட்டேன்னா, முதல் விஷயம் ஏஜ். நீங்க கவனிச்சிருப்பீங்க, ஸ்ட்ரோக்குங்கிறது நார்மலா வயதானவங்களுக்கு வர ஒரு பிரச்சனை. ஸோ 50 வயசுக்கு கீழே வந்துச்சுன்னா அது ஸ்ட்ரோக் இன் யங்னு சொல்றோம். சில இடங்கள்ல 45 வயசுக்கு கீழே வந்தாலும் அது ஸ்ட்ரோக் இன் யங் தான் சொல்றோம். நார்மலா அப்போது கணக்குப்படி ஒரு நாளைக்கு உலகத்துல 33,000 ஸ்ட்ரோக் ஏற்படுது ஒரு நாளைக்கு. ஸோ அதுல ஒரு 2000 to 3000 யங் ஸ்ட்ரோக் தான். ஸோ 10 to 15% யங் ஸ்ட்ரோக் தான். ஸோ யங் ஸ்ட்ரோக்குக்கும் மற்ற ஸ்ட்ரோக்குக்கும் பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கு. என்னன்னா, நம்ம காரணங்கள் யங் ஸ்ட்ரோக் மற்ற எல்லாருக்கும் நம்ம காரணங்கள் கண்டுபிடிப்போம். ஆனா யங் ஸ்ட்ரோக்குங்கிற பட்சத்தில் நம்ம எக்ஸ்ட்ராவா சில விஷயங்கள் பண்ணணும், கைட்லைன்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கு அது மாதிரி பண்ணும்போது இவங்களுக்கு அது என்னன்னு கண்டுபிடிச்சு அதுக்கான வைத்தியம் பண்ண முடியுது. ஸோ ஸ்ட்ரோக்குங்கிறது ஒரு விஷயத்தினால ஏற்படுறது. ஸோ அதுக்கான ஈட்டியாலஜி, எதனால ஸ்ட்ரோக் ஏற்படுறது கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, ஒரு தடவை ஸ்ட்ரோக் ஏற்பட்டுன்னா திருப்பி ஸ்ட்ரோக் வர்றதுக்கான வாய்ப்புங்கிறது 7% 53%. ஸோ 7 கீழே எல்லாருக்குமே ஏற்படுறது, அதுக்கு கீழே நம்ம எடுத்துட்டு வர முடியாது. ஸோ ஒரு ஸ்ட்ரோக் வந்த ஒரு ஆளுக்கு அந்த 53% எப்படி 7% கம்மி பண்ணலாங்கிறத நம்ம எல்லாரும் எஃபர்ட் போட்டு கண்டுபிடிச்சு அதுக்கான வைத்தியம் பண்றோம். ஸோ அது என்னங்கிற நான் வரிசையா நான் பேசுறேன். இன்னொன்னு, ஒரு யங் பீப்புளுக்கு ஸ்ட்ரோக் வரும்போது அவங்களுக்கு ஏற்படுற எக்கனாமிக் அஸ் வெல் அஸ் சோஷியல் டிஸ்டர்பன்ஸ் ரொம்ப ரொம்ப பெருசு. இன்னொன்னு, குவாலிட்டி ஆஃப் லைஃப், அவரோட வாழ்க்கையில முன்னாடி அது ரொம்ப ரொம்ப முக்கியம். வயதானவங்களை நான் கம்மியா சொல்லலை, பட் அது யங்னு வரும்போது அது காஸ் பண்ற எமோஷனல், சோஷியல், எக்கனாமிக் டிஸ்டர்பன்ஸ் ரொம்ப ரொம்ப பெருசு. ஸ்ட்ரோக் ரெக்கரன்ஸ் பத்தி பேசியிருந்தேன். நார்மலா ஸ்ட்ரோக்குங்கிறது 4 பேருக்கு ஒரு ஆளுக்கு ஸ்ட்ரோக் ஏற்படும் லைஃப் டைம்ல, அதுதான் நார்மல் கணக்கு. மொத்தமா ஒரு வாழ்க்கைன்னு எடுத்துட்டோம்னா. ஆனா ஸ்ட்ரோக் ரெக்கரன்ஸ்ங்கிறது அந்த சர்வேவர்ஸ்ல 2 பேர்ல ஒரு ஆளுக்கு திருப்பி ஸ்ட்ரோக் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். அது ஒரு கணக்கு. ஸ்ட்ரோக் ஒர்க்கை பத்தி பேசியிருந்தேன். நம்ம ஸ்ட்ரோக்கை ஒரு
என்ன காரணம்னு கண்டுபிடிச்சா மேற்கொண்டு வராம தடுக்கலாங்கிற ரொம்ப முக்கியம். இதை நீங்க எடுத்துட்டு போகணும் இப்போ எல்லார்ட்டும். ஏன்னா நம்ம நார்மலா ஸ்ட்ரோக்கோட நிறுத்திடுறோம். ஆனா ஸ்ட்ரோக்குக்கான காரணம் என்ன எல்லாத்திலையும் கண்டுபிடிக்க முடியாதுங்க. சில டைம் கண்டுபிடிக்க முடியும்னா கிரிப்டோஜெனிக் ஸ்ட்ரோக்னு சொல்லுவோம். பட் ஸ்டில் அது எஃபர்ட் போடணும். எஃபர்ட் ஈக்குவல் டு ரிசல்ட். ஸோ எஃபர்ட் போடுறதா நம்ம சைடு. முன்னாடி